ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடலை. ஸோ இப்போ தான் வந்து இனிமேல் கரெக்டாக வீடியோ போடணும் அப்படின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிர உதிக போக்கு, அதாவது ஹெவி பீரியட்ஸ் வந்து எதனால் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை இது ஒன்று இருக்குது. ஸோ அதிர உதிர போக்கு, ஹெவி ப்ளீடிங் எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரச்சனை வந்து என்ன பார்த்திங்கன்னா, எல்லா வயது பெண்களுக்குமே ஏற்படுது. இந்த வந்து பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் அதிகமாக போகிறது அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகி போகிறது, 1 மந்தில் 3 டைம்ஸ் போகிறது, அதுக்கப்புறம் ட்ராப்பாக போகிறது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய பெண்கள் வந்து சந்திக்கிறாங்க. என்கிட்ட நிறைய பெண்களுமே சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும், எனக்கு இம்மீடியட்டாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனல் பில்ஸு, டேப்லெட் வாங்கி போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து போடுறாங்க. பட் அது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து வராது. நமக்கு அப்போ மட்டும்தான் அது வந்து சரியாகும். பட் அது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இந்த மாதிரி வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து டேப்லெட்லாம் வாங்கி போடாதீங்க. நான் சொல்கிறேன், இந்த வந்து மருந்து நீங்கள் வந்து இது மருந்துன்னு கூட கிடையாது. இது நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த இதை குடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தரும். ஓகே, இப்போ வந்து எதனால் ஏற்படுது அப்படின்ற ரீசன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு புரியும். அதனால் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து எல்லா வயது பெண்களுக்கும் ஏற்படும்னு சொன்னேன். இப்போ கல்யாணம் ஆன பெண்களுக்கும் ஏற்படுது. இப்போ பருவம், அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஏற்படுது. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. சரி, மெயினாக காமனாக 2 பெண்களுக்கும், அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள், ஆன பெண்கள், இந்த மாதிரி 2 பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மெயினான காமனான விஷயம் அப்படின்னா, இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள். மெயினாக வந்து எதனால் வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதாவது நமக்கு வந்து ஓகே, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், பீரியட்ஸ்க்கு வந்து, அதாவது மாதவிடாய்க்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து சரியில்லை, அதாவது ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ட், அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு மெயினாக வரும். அதுக்கப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப வந்து என்னென்னா சண்டை போட்டுக்கிட்டு, கத்திக்கிட்டே, மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லாமல், அது மாதிரி இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த பிரச்சனை ஏற்படும். அதுக்கப்புறம் தூக்கமின்மை பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நைட்டு வந்து லேட்டாக தூங்குறது, 1 மணி 2 மணி அந்த மாதிரி மொபைல் பார்த்துக்கிட்டே வந்து தூங்காமல் இருக்கிறது, ரொம்ப கத்துறது, இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இன்ஃபெக்ஷனால் கூட இந்த பிரச்சனை வரும். நம்ம வந்து ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறனால கண்டிப்பாக இது வரும். நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். அப்புறம் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கிளாட்டாக வந்து பீரியட்ஸ் ஆகும். இதனால் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன், இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் அதிகமாக இருக்கனால பெண்களால் சரியான முடிவெடுக்க தெரியாது. அதிகமாக வந்து என்னென்னா முடி வந்து கொட்டுறது, அதுக்கப்புறம் வழுக்க வரும், டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து இருக்க முடியாது, ப்ரெஸ்ட்டில் வந்து டெண்டர்னஸ் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை அவங்க வந்து சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக அடிவயிறு கொழுப்புனால கூட நமக்கு வரலாம். தொப்பை ரொம்ப போடக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நான் ஈஸ்ட்ரோஜன் வந்து சொன்னேன். ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப அதிகமாக ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹெவி ப்ளீடிங்ஸ் வரும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, உடலுறவு வைக்கும்போது அதில் இன்ஃபெக்ஷனால் கூட நமக்கு வரலாம். இன்னொன்று, கணவன் மனைவி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இந்த காப்பர் டீ போடுறது, இந்த மாதிரி வந்து பேபி வராமல் யூஸ் பண்ணுறதுனால கூட ஏதாச்சும் சரியில்லாமல் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட வரலாம். இன்னொன்று, ஃபுட் பேட்டர்ன் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்காமல், டயட் ஃபாலோ பண்ணாமல், கண்டதும் வெளியில் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றது, நான் அடிக்கடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறனால கூட நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரலாம், ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ இதனால் கூட நமக்கு பீரியட்ஸ் வந்து இது மாதிரி தொடர் சங்கிலி பிரச்சனையாக வந்து நமக்கு வரும். ஸோ இது மாதிரி ஓவர் ப்ளீடிங் அடிக்கடி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேன்சர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து எதனால் நமக்கு இந்த பீரியட்ஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஹார்மோனல் ப்ராப்ளமா, இல்லை பிசிஓடியா, இல்லை காப்பர்ட்டினால பிரச்சனையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற தீர்வை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஹெவி பீரியட்ஸ் ஆனால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு டேப்லெட் மட்டுமே போட்டுட்ருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து எதனால் அப்படின்னு ஒரு ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. யூட்ரின் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிங்கன்னா
சில பேருக்கு வந்து ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியம் திக்காக இருக்கிறது, அதாவது அதோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக 8 to 10 இருக்கணும். அதை வந்து 16 20 இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறனால கூட இது வரலாம். ஸோ இதனால என்னென்ன நமக்கு ரீசன்னால் நமக்கு இந்த பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதனால் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹோம் ரெமெடி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீட்லேயே வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அடிக்கடி மாத்திரை எடுத்து உங்களோட கர்ப்பப்பையோட செயல்பாட்டே நீங்கள் மாற்றி வச்சுருக்கணும். ஏன்னா ஹார்மோன் டேப்லெட் நீங்கள் எடுக்கும்போது அது செயற்கையாக நீங்கள் வெளியே இருந்து கொடுக்கும்போது டேப்லெட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் சுரக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் மாறி டேப்லெட் போடுறதுனால உங்கள் உடம்பே வந்து மாறி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே வந்து கிடையாது. ஓகே, இது வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் எடுக்கும்போது நிறையவே பிரச்சனை வரும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் அடிக்கடி இந்த மாதிரி டேப்லெட் போடும்போது அதுக்கப்புறம் அவங்க பெரிய பொண்ணாகி கல்யாணம் ஆகும்போது நிறைய பிரச்சனை வரும். அதாவது முக்கியமாக குழந்தை பிறப்பில் வந்து பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த மருந்து, இந்த பூ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும். அது வேறு எந்த பூவும் கிடையாது, வாழைப்பூ தான். இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் சொல்கிற இந்த தீர்வை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் குடிக்கும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கும். இது நிறைய பேருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நமக்கு என்ன தேவைன்னா தயிரும், நல்லா வந்து கெட்டி தயிர் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் தயிர் இருந்து தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வாழைப்பூ வந்து இங்கெல்லாம் வந்து என்னென்னா 80 rupees கிடைக்கிது சென்னையில். ஸோ உங்களுக்குலாம் எவ்வளோன்னு தெரியல. ஸோ இந்த வாழைப்பூ வந்து என்னென்னா நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏடு எடுத்திங்கன்னா அந்த ஒரு ஏடு மட்டும்தான். ஸோ ஒரு 3 days 4 days அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 அந்த வாழைப்பூ அதை வந்து பிரித்து அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே போதும். ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா அடிக்கடி இந்த வாழைப்பூ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து என்னென்னா ரிசல்ட் தரும். ஸோ 3 days மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஏட்டில் இருக்க அந்த வாழைப்பூ மட்டும் ஒரு 10 வரும். ஸோ அந்த வாழைப்பூ நல்லா 10 எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து அதை அரைச்சி அதை வந்து சாறு எடுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா நீங்கள் வந்து என்னென்னா நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் அலசி உங்களுக்கு கட் பண்ணுறாலும் கட் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிக்கனாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து அந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டேன். சில பேர் வந்து நரம்பு எடுக்க மாட்டாங்க, அது அவங்கவுங்களோட இஷ்டம். பட் இந்த வாழைப்பூ தான் மெயின். ஸோ அந்த பூ வந்து நீங்கள் வந்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து தயிரை வந்து என்னென்னா அரைச்சி அதை வந்து சாறு எடுத்துக்கிறேன். நல்லா வந்து என்னென்னா மோர் வந்து இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். மோர் இல்லை அப்படின்னா இந்த தயிரை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். லைட்டாக நான் வந்து என்னென்னா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து மோர் மாதிரி தான் வந்து கணக்கு வரும். உங்கள் வீட்டில் மோர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த வாழைப்பூ வந்து என்னென்னா நல்லா வந்து என்னென்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி அதை வந்து சாறு எடுத்துக்கலாம். ஸோ அதே மிக்சரில் நீங்கள் வந்து போட்டு நல்லாவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அதில் வந்து சாறு இந்த கலரில் நல்லாவே வந்துடும். சில பேர் இதை அப்படியே வந்து அந்த மோரில் ஆட் பண்ணி குடிப்பாங்க. சில பேர் வந்து வடிகட்டி குடிப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்னென்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா ஒரு 15 days அந்த மாதிரி தான் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வடிகட்டி அதை வந்து நீங்கள் சாறு மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் வந்து வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா ஸோ இது வந்து நீங்கள் 1 டம்ளர் அந்த மாதிரி கணக்கு தான் வரும். கண்டிப்பாக வந்து என்னென்னா குடிச்சிங்க அப்படின்னா நல்ல வந்து ரிசல்ட் தரும். இந்த வாழையோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழையடி வாழை, அதாவது பெண்கள் இருக்க வீட்டில் வாழை வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. இந்த வாழை மரம் ஏன் அப்படின்னா வாழையடி வாழை அப்படின்னா பெண்களும் வாழையடி வாழையாக வாழணும். அதாவது விருட்சம் வந்து வாழை வந்து நல்லாவே வந்து பெருசாகும். அது மாதிரி பெண்களுக்கும் வந்து நல்லா அந்த குடும்பத்தில் விருட்சமாகும். அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாமே வந்து இந்த போல் வரும். இந்த மாதிரி வாழைப்பூ வந்து நிறைய மெத்தடில் சாப்பிடுவாங்க. இதை வந்து அரைச்சி சில பேர் வந்து
ஜூஸ் எடுத்து அதை வந்து என்னென்னா டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க. டீ மாதிரி பனங்கற்கண்டு ஆட் பண்ணி அந்த மாதிரி குடிப்பாங்க. சில பேர் வந்து என்னென்னா அதை வேக வச்சு புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ வாழைப்பூ வந்து இயற்கையாகவே வந்து நீங்கள் வந்து இதில் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது, அதனால தான் இதை வந்து குடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டேப்லெட் போடுறதுலையுமே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் செயற்கை எடுத்துக்காமல் இயற்கையாக எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து டேப்லெட்ஸ், பில்ஸ் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அதெல்லாம் கண்டிப்பாக தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா அதுவும் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் தான். அதுக்கு நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து குடிச்சிட்டு போயிடலாம். வாழையில் வந்து எல்லாமே மருத்துவம் தான். வாழைப்பூ வந்து கர்ப்பப்பை மாதிரியே வந்து இருக்கும். வாழையில் இருக்க எல்லாமே வந்து என்னென்னா நல்லாவே மருத்துவம் இருந்தது. இந்த வாழைப்பூ ஏன் வந்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெக்டின்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது. அதனால தான் வந்து இந்த வந்து நம்ம வந்து வாழைப்பூ வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகும்போது ஹெச்பி வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ வந்து ஹீமோக்ளோபின் அளவே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரத்தம் அதிகரிக்கிற மாதிரி உணவையும் சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட்டு தரும். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.